என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற அமாவாசையை முன்னிட்டு அடுத்து வரும் நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் கடகராசிக்காரர்கள் எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் சிறப்படையும், இதை பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் அளிக்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் அளிக்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 7 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்க்கலாங்க. முதலாவதாக கிரக நிலையானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், ராகு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் இருக்குதுங்க. மேலும் கிரக மாற்றங்கள் 9/6/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. மேலும் 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 15/6/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. 26/6/2024 அன்று புதன் பகவான் அயனசயன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க. இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் இந்த வருகின்ற 7 நாட்கள் அமைய போகிறது என்று பார்க்கலாங்க. ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என்று பல முறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுக்கும் கடகராசியினருக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரித்து காணப்படும். வழக்குகள் சார்ந்த எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் நீங்க தவிர்க்க வேண்டும். வீடு, மனை ஆகியவற்றில் முதலீடு செய்யும் போது அதிக கவனத்துடன் நீங்க முதலீடு செய்ய வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி உங்களுக்கு மறைந்துவிடும். ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரித்து தான் காணப்படும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுவதும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் தான் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருங்க. குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவாங்க. அதனால மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யவும் நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியும் உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியும் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலம் நன்மைகளும் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்துடன் செய்வது தான் நல்லதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவைப்படுது. மேலும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையிலேயே இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கப்பெறும். மேலும் உங்களுக்கு பொறுப்புகளும் கைகூடி வரும். திறமையும் வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட போகுது. அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களுடனேயே வந்து சேருவாங்க. மேலிடத்தில் உங்களுக்கு நெருக்கம் அதிகரித்து காணப்படும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்க போகுது. மரியாதையும் அந்தஸ்தும் கூட போகுது. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் பதிய வைத்துக் கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனம் தேவைப்படுது. அடுத்து புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவுங்க. காரிய தாமதமும் உங்களுக்கு உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த மனக்குழப்பமும் பின்பு நீங்கிவிடும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம். எனவே நீங்கள் பேசும் வார்த்தையில் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும்.
அடுத்து பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்குங்க. பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் இருந்து கொண்டு தான் இருக்கும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது நீங்கள் பாதுகாப்பாக அனுப்புவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பளு காரணமாக அலைய வேண்டி இருக்கலாம். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தமும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளிடம் நீங்கள் அன்புடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். பரிகாரமாக வாராகியை வழிபட்டு வருவது காரிய தடையை நீக்குங்க. மேலும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகளும் அகன்றுவிடும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 26 மற்றும் 27. அதிர்ஷ்ட தினங்கள் 20 மற்றும் 21. மேலும் இந்த மாதம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பல மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சனியின் பாதகமான தாக்கங்களும் குறைந்துவிடும். உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்த காலகட்டம் அனுகூலமாகவே அமையும். உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வில் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு தெற்கு திசை உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தருங்க. பணியிடத்தில் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை சார்ந்த செயல்கள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரப்போகுது. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும் புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முன்னோர்களின் ஆசிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவே இருக்கும். உங்களுடைய உத்தியோகம் மற்றும் நிதி நிலையில முன்னேற்றம் காணும் வகையில நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வும் பெற போறீங்க. இது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடியதா இருக்கும். நேர்மறையான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதன் மூலமாக உங்களுடைய எதிர்மறை அனைத்தும் நீங்கிவிடும். தொழிலில் நஷ்டத்தை தவிர்க்க சரியான முடிவு எடுக்கும் விஷயங்கள்ல மேலதிகாரிகள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் சுமூகமான உறவை நீங்கள் பராமரிக்க வேண்டி வரும். அதன் மூலம் மன அமைதியும் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும். உங்களுடைய வருமானம் பெருகவும் பணத்தை சேமிக்கவும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த காலகட்டம் உங்களுடைய வருமானம் மற்றும் சேமிப்பை மேம்படுத்த பல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க இருக்குதுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்கள் நிறைவேற்ற போறீங்க. மேலும் உங்களின் அனைத்து செயல்களையும் செய்து முடிப்பதில் உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பாங்க. குழந்தைகள் கல்வியில சிறப்பாக செயல்படுவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரப்போகுது. இந்த காலகட்டத்தில் கடன்களை திருப்பி செலுத்தவும் உடல் நலம் மற்றும் சட்ட சிக்கல்களை சமாளிக்கவும் முடியுங்க. அன்புக்குரியவர்கள் உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. திடீர் வீழ்ச்சிகளை தவிர்க்க கூட்டாண்மை நடவடிக்கைகளில் இருந்து நீங்க விலகி இருக்க வேண்டுங்க. பார்வதி தேவியை தவறாமல் வழிபடுவது இந்த மாதத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு. காதல்ல உங்களுடைய துணை உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதனை சமாளிக்க உங்களுக்கு உதவியும் செய்வாங்க. என்றாலும் உங்களுடைய துணையின் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்படுத்தும் சில பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு இடையே பிரிவு அல்லது மன வருத்தங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. காதலில் ஏற்படும் பிரிவு காரணமாக நீங்கள் புது இடம் மாறக்கூடிய அமைப்பு உள்ளது. புதிதாக காதலிப்பவங்க தங்களுடைய காதலை கூற இது ஏற்ற மாதம் அல்லங்க. உங்களுடைய காதல் நிராகரிக்கப்படலாம். எனவே பொறுமை தேவைப்படுது. உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க. உறவில் நட்பை பராமரிக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுடன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சிரமங்களையும் சமாளிக்க முடியும். மேலும் நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுடைய துணையுடன் மீண்டும் நீங்க சேரலாம். உங்களுடைய கூட்டாளருடனான சட்ட மோதல்கள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். இது திருப்தி அளிக்கும் வகையில தான் இருக்கும். துர்கா தேவியை வழிபடுவது உறவு பிரச்சனைகளை சமாளிக்க உதவுங்க. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற பல கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க. எனவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய செல்வ வளத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். மேலும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் சேமித்து வைக்கலாம். பல ஆதாரங்கள் மூலம் உங்களுக்கு பண வருவாயும் இருக்குங்க. இதனால நீங்கள் சிரமங்களை சமாளிக்க முடியும். கடன், வழக்கு, மருத்துவ செலவுகளையும் நீங்கள் சமாளிக்கலாம். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டு பணத்தை சேமிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும். குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரலாங்க. மருத்துவ செலவுகளை குறைக்க உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் விரும்பும் இடத்திற்கு பயணம் மேற்கொள்ள இந்த காலகட்டம் உங்களை அனுமதிக்குங்க.
எனவே பயணம் சார்ந்த செலவுகளும் இருக்கலாம். உங்களுடைய மூத்த உடன்பிறப்பு மற்றும் நண்பர்களுக்கு பணத்தை நீங்கள் கடனாக அளிக்கலாம். சிவபெருமானை வணங்குவதன் மூலமாக நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் பெற முடியுங்க. இதுவரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இந்த அமாவாசையை முன்னிட்டு எப்படி அமையப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.